A ball of mass 0.5 kilogram is dropped from a height of 40 meter. 40 மீட்டர் ஹைட்லேருந்து 0.5 கிலோகிராமில் ஒரு பால் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப்னாலே உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. The ball hits the ground and rises to a height of 10 மீட்டர். நம்ம வந்து h அப்படின்னு எடுத்துக்கலாம். The impulse imparted to the ball during its collision with the ground. இம்பல்ஸ் கேட்டிருக்காங்க. இம்பல்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். தட் இஸ் இம்பல்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் வெரி ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம். இட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். ஜி 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. அதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 40 மீட்டர் ஹைட்லேருந்து 0.5 கேஜி உள்ள அந்த பால் வந்து ட்ராப் பண்ணுறோம். ஹிட் அந்த கிரவுண்டை ஹிட் பண்ணி மறுபடியும் என்னென்னா உங்களுக்கு 10 மீட்டர் ஹைட்டுக்கு வந்து ரைஸ் ஆகுது மேலே. ஸோ இப்போ V1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh1 எந்த ஃபார்முலானா V ஸ்கொயர் ஈக்குவல் டு U ஸ்கொயர் ப்ளஸ் 2ASங்கிற ஃபார்முலா. ஏஸுங்கிறது H1, ஏங்கிறது வந்து G, U வந்து 0. அப்போ இந்த டைம் 0 ஆயிரும். V ஸ்கொயர் ஈக்குவல் டு உங்களுக்கு 2gh1 இருக்கும். அப்போ Vனா உங்களுக்கு 2 ஸ்கொயர் ரூட் எடுத்து அந்த ஃபார்முலா வரும். சரி, 2Gயோட வேல்யூ 9.8, H1ங்கிறது 40 மீட்டர். நம்ம H1 எடுத்துருக்கோம் இங்கே. அப்போ இதை மட்டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இங்கே 10 மட்டிலே பண்ணிங்கன்னா 98. இப்போ 98 2 4 இங்கே 4 இருக்கும். 2 4 8 98 இங்கே 8 எவ்வளவு? 784. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784 வந்து 28. ஸோ 28 மீட்டர் பர் செகண்ட் V1ங்கிறது. அண்ட் V2 இப்போ வந்து 40 மீட்டர் ஹைட் இருக்குது. இப்போ 10 மீட்டர் ஹைட்டுக்கு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh2, 2gயோட வேல்யூ, h2ஓட வேல்யூ 10 மீட்டர். அப்போ இங்கே 98 மட்டும் பண்ணிங்கன்னா 98 வந்துடும். 9.8 மட்டும் 98 வந்துடும். 98 2 சார் 196. ஸ்கொயர் ஆஃப் 196 எவ்வளோ? 14. அப்போ இம்பல்ஸ் என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம். இட் இஸ் எல்பி. இதுதான் இம்பல்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ மாஸ் ஃபைனல் வெலாசிட்டி வந்து V2, இன்ஸ் வந்து V1. V2 வேல்யூ என்ன வந்துச்சு உங்களுக்கு? 14. V1 வந்து உங்களுக்கு 28 வந்துச்சு. இங்கே மைனஸ் இருக்குது. சரியா? ஸோ சேஞ்ச் மொமெண்டம் போது உங்களுக்கு 4/2 14 மைனஸ் ஆஃப் மைனஸ் 28. காரணம் வந்து ரீபவுன்ஸ் ஆகுது அது. சரியா? ஸோ இந்த டைரெக்ஷன் வேறு, இந்த டைரெக்ஷன் வேறு. ஸோ 14 மைனஸ் ஆஃப் மைனஸ் 28 வந்து என்னன்னா இங்கே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ 28 ப்ளஸ் 14 வந்துடும். அப்போ 1/2 இன்ட்டு 28 ப்ளஸ் 14 42. அந்த 2ஐயும் 42 அழிச்சோம் 21 நியூட்டன் செகண்ட். நியூட்டன்ங்கிறது ஃபோர்ஸு, இது வந்து டைம். அது இம்பல்ஸ் ஈக்குவல் டு F del T. எஃப் ஃபோர்ஸு, N நியூட்டனு, சேஞ்ச் இன் டைம் வந்து இன் செகண்ட்ஸ். இட் இஸ் நியூட்டன் செகண்ட்ஸ். இங்கே எல்லாமே ஸ்மால் எஸ் இருக்கணும், கேபிட்டல் எஸ் இருக்குது. ஸோ 21 நியூட்டன் செகண்ட்ஸ் தான் இது கரெக்ட் ஆப்ஷன். தட் இஸ் ஆப்ஷன் 1. Thanks for watching. Keep watching, subscribe and share.